ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் சேதமடைந்த ஒரு பழங்கால சிவன் கோவில் இருந்தது. அங்கிருந்த சிவலிங்கம் பல துண்டுகளாக உடைந்து போயிருந்தது. ஊர் மக்களால் மறக்கப்பட்ட அந்த இடத்திற்கு தினமும் ஒரு முதியவர் மட்டும் வருவார். அந்த முதியவருக்கு உலகமே அந்த உடைந்த லிங்கம் தான். கண் பார்வை மங்கலாக இருந்தாலும் தள்ளாடும் வயதிலும் தினமும் ஒரு குடம் தண்ணீர் சுமந்து வந்து அந்த உடைந்த பாகங்களை ஒன்றாக சேர்த்து வைத்து அபிஷேகம் செய்வார். ஒரு நாள் பலத்த மழை பெய்ததில் அந்த உடைந்த லிங்கத்தின் ஒரு பகுதி சரிந்து கீழே விழுந்து இன்னும் சில துண்டுகளாக சிதறியது. இதை கண்ட அந்த முதியவர் துடிதுடித்து போனார். அந்த துண்டுகளை அள்ளி தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறார். ஐயனே, உன்னை காக்க கூட துப்பில்லாதவனாய் இருக்கிறேனே, உடைந்த சிலையில் நீ எப்படி குடியிருப்பாய்? என் இதயமே உடைந்து சிதறுவது போல் இருக்கிறதே என்று முதியவர் கதறி அழுகிறார். அவரது கண்ணீர் அந்த சிலையின் விரிசல்களில் விழுகிறது. திடீரென அந்த சிலை தங்கமாக ஜொலிக்கிறது. பேரொளியுடன் ஈசன் தோன்றி முதியவரின் தலையில் கை வைக்கிறார். மகனே, நீ அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் காயங்களுக்கு மருந்தானது. உடைந்த சிலையில் நான் இல்லை என்று யார் சொன்னது? உன் உடைந்த இதயத்தில் நான் குடியிருக்கிறேன். உனது தூய்மையான அன்பு இந்த பாறையையும் உயிர்ப்பித்து விட்டது. அந்த காடு முழுவதும் சிவமயமாக மாறியது. முதியவரின் பக்திக்கு மெச்சி அவருக்கு அங்கேயே மோட்சம் அளிக்கிறார் ஈசன். பக்தி கல்லும் கரையும் கடவுளும் வருவார்.